மகிழ்ச்சியின் ரகசியம் விரும்புவதைச் செய்வது. வெற்றியின் ரகசியம் செய்வதை விரும்புவது. ஒவ்வொரு முயற்சியும் வெற்றியாக மாறுவதில்லை. ஆனால் ஒவ்வொரு வெற்றியும் முயற்சி இல்லாமல் வருவதில்லை. உங்களால் முடியும் என்று உங்களை ஊக்கப்படுத்தும் மனிதர்களிடம் மட்டும் பழகுங்கள். அவர்கள் நீங்கள் தவறி விழும்போது உங்களை தாங்கி பிடித்து முன்னேறி செல்ல துணை செய்வார்கள். மகிழ்ச்சி என்பது நாம் சேர்த்து வைக்கும் பொருள்களில் இல்லை, நல்ல மனிதர்களை சேர்த்து வைப்பதில்தான் உள்ளது. வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமானால் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் மிகவும் நிதானமாக, அதே வேளையில் மிகுந்த தன்னம்பிக்கையோடு எடுத்து வையுங்கள். நமது வாழ்க்கை ஒரு நெடுங்கதை. அது எவ்வளவு நீளமானது என்பது முக்கியமல்ல, எவ்வளவு சிறப்பானது என்பதுதான் முக்கியம். நமது வாழ்க்கையை சிறப்பானதாக மாற்றிவிட்டால் தொலைவு தெரியாது. அப்போதுதான் புது பொலிவோடு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தொடங்க முடியும். எதற்காக இந்த உலகில் வாழ வேண்டும் என்று எண்ணாதீர்கள். எதற்காக இந்த வாழ்க்கையை சும்மா வீணடிக்க வேண்டும் என்று எண்ணுங்கள். சவால்களும் தடைகளும் பல வந்தாலும் உங்கள் குறிக்கோளை அடைவதில் உறுதியாக இருங்கள். காலம் கடந்தாவது மிகப்பெரிய பலனை உங்களிடம் கொண்டு வந்து சேர்த்தே தீரும். எந்த ஒரு முயற்சியும் வீண் போகாது. எதையும் எளிதாக எடுத்துக்கொள்ளுங்கள். பொறுத்திருந்து பாருங்கள். நீங்கள் எடுத்த ஒவ்வொரு முயற்சியும் அதன் செயலும் ஒன்று கூட வீண் போகாது. உண்மைகள் சில நேரங்களில் தொலைந்து போகுமே தவிர தோற்று போகாது. உலகில் நல்லவர்களே இல்லை என்று நீங்கள் சொல்வதை விட நீங்களே நல்லவர்களாக இருந்து விடுங்கள். விழுந்த அடிகளை படிகளாய் நினைத்தால் எந்த ஒரு உயரத்தையும் தொட்டுவிடலாம். திறமையை வளர்த்துக் கொள்வதில் ஒரு ஆர்வம், பொறுமையை பெருமை என்னும் உயர்ந்த பண்பு, கோபத்தை தவிர்க்கும் வேட்கை இவைகள் இருந்தால் நமக்கு எங்கும் எப்போதும் வெற்றிதான். தன் தவறை உணராத எவரையும் நாம் திருத்த முடியாது. நம்மிடத்தை வேறு யாரை கொண்டும் நிரப்ப முடியாது என்கின்ற போது நாம் தவிர்க்க முடியாதவர்கள் ஆகிவிடுகின்றோம். ஒரு கதவு மூடப்பட்டால் அதைவிட ஒரு சிறந்த கதவு ஒன்று திறக்க காத்திருக்கிறது என்று பொருள். எந்த ஒரு புதிய முயற்சியிலும் முதலில் வருவது பதட்டம், முடிவில் வருவது பக்குவம். பதட்டத்தை விலக்கி பக்குவத்தை கைக்கொண்டால் முடிவு வெற்றிதான். மகிழ்ச்சியாக வாழ நிறைவான பொருள் வருவாய் தேவைதான். பொருள் தேடுவதில் ஊக்கமும், அதை சேமிப்பதில் சிரத்தையும், செலவு செய்தலில் சிக்கனமும் இருந்துவிட்டால் பற்றாக்குறை என்பது நம்மை பற்றாது காத்து கொள்ளலாம். உங்கள் எண்ணமே உங்கள் வாழ்வின் விளைநிலம். எனவே எண்ணத்தை கவனமாக கையாளுங்கள். பொருளுள்ள வாழ்க்கையை நீங்கள் வாழ விரும்பினால் நல்ல நட்பு வட்டங்களை உருவாக்கி கொள்ளுங்கள். தனித்து பறக்க இறக்கைகள் தேவையில்லை, தன்னம்பிக்கையும் தைரியமுமே போதும். இறக்கப்படுபவர்கள் சில நேரங்களில் ஏமாந்து கூட போகலாம், ஆனால் ஒருபோதும் தோற்று போக மாட்டார்கள். நமது எண்ணங்கள் தான் விதைகள், செயல்கள்தான் மரங்கள். நல்ல எண்ணங்களை விதையுங்கள். குடும்பத்திற்காக நேரத்தை செலவிட மறந்துவிடாதீர்கள். ஓடி ஓடி உழைப்பதெல்லாம் குடும்பத்தின் குதூகலத்திற்காகவே என்பதை குறிக்கோளாய் கொள்ளுங்கள். நம் குடும்பத்தை விட முக்கியம் என்று உலகில் வேறெதுவும் இல்லை என்பதை உணருங்கள். வாழ்க்கைக்கு பொருளை தேட வேண்டியது அவசியமானதுதான். ஆனால் வாழ்நாள் முழுவதும் பொருளை மட்டுமே தேடிக்கொண்டிருந்தால் வாழ்க்கை பொருளற்றதாக மாறிவிடும். நல்ல தன்னம்பிக்கை தரும் நூல்களை தேடி தேடி படியுங்கள். நம் வாழ்க்கையில் சலிப்பு தட்டாமல் இருக்க இது ஒரு சிறந்த வழி. இனி என்றென்றும் வசந்தமே. நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.